நாட்டிலே சிறந்ததொரு நன்னாடாக இருக்கும் ஒரு நாடு. அது எப்பேற்பட்ட எந்நாடு என்று கேட்டால் ஐயா நாட்டுள்ளையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நாரல் மழை பொழியும் நாடு, தமிழாக காய்க்கும் நாடு, மஞ்சள் பூக்கும் நாடு, இருவாட்சி மலரும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், அடுத்த நாளில் பயிர் விளையும், அஞ்சனத்தான் கூடியிருக்கும் நல்ல கலங்காடு, பதிவுளத்து நெல் விளையும், நந்தம் புனல் ஊரடிட, நந்தம் புனல் ஊரடிட, சாலிய கரையடிட ஊரடியே, சாலிய கரையடியே, 7000 புலையன்மார் என்பனுடன் ஆண்டுவாரா, 3000 புலையனுக்கு நல்ல காளி புலையன், 4000 புலையனுக்கு நன்னங்காளி பெரும்புலையன், 5000 புலையனுக்கு அதிகார பெரும்புலையன், 6000 புலையனுக்கு ஆங்கார புலையனர், 7000 புலையனுக்கு 7000 புலையனுக்கு நல்ல காளி புலையன். காளி பிள்ளையன் மையோடும் சிவிழோடும் மயக்குவித்தை பாடத்தோடு மாந்திரீக தொழில் செய்து ஆண்டு வாராம் பெருமுறையில் மலையாள தேசத்திலே நந்தன் புனலூரிலே 4 சாலிய கரையிலே 7000 புலையன்மார்களும் ஆண்டு வருகின்றார்கள். எப்பேற்பட்ட புலையன் தெரியுமா? அம்மி நட்டி பறக்கை செய்வான் 500 காதவழி, சுழலை தட்டி பறக்கை செய்வான் 90 காதவழி, வானத்தை வில்வளைப்பான், மணலை கயிறுரிப்பான், கல்லில நாறு உரிப்பான், கருநாகத்தை வரவழைப்பான், கயர் வழியாக இறங்கச் செய்வார், சமுத்திரத்திலே வாழை நிறுத்தி அவன் சக்கரமாக சுழலுவான். அவனிடத்தில் மையம் உண்டு, சிமிழம் உண்டு, மயக்க வித்தை பாடம் உண்டு, அந்தமை உண்டு, மாறாணமை உண்டு, சுண்டுமை உண்டு, வசியமை உண்டு, மையோடும் சிமிழோடும் வாழ்ந்து வருகின்ற மாகாளி புலையன். அந்த புலையனுக்கு நீண்ட நாளாக இருந்தாலும் அவருக்கு பிள்ளையே இல்லை. அப்படி பிள்ளை இல்லாத கவலை கொண்டு புலையனுடைய மனைவியாகப்பட்ட புலக்கொடியால் அழுது புலம்புகின்றாள். எப்படி புலம்புவாளியானால் ஐயா என்ற நவாராசம் மன்னார், என்ற நவாராசம் மன்னார், என்ன பாவம் செய்தேனோ தேங்காயிலே
மன்னா மன்னவா எனக்கு வாய்த்த பிராணனாதா இத்தனை ஆண்டுகளாக எனக்கு ஏண்டும் கை குழந்தை இல்லை மன்னவா நம் பிள்ளை இல்லா பெரும்பாவி நம் மதலை இல்லா மாவாவி பிள்ளை இல்லாத வாசலைக்கு பெரியோர்கள் வரமாட்டார்